ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நிறைய பேர் வந்து என்னோடய தோட்டத்தோட வீடியோ வந்து காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம். ஸோ அது தோட்டம்னு சொல்ல முடியாது, அது காடு மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை. நானும் அதை பற்றி கண்டுக்கல, ஏன்னா நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் இப்போ வேலைக்கு போயிட்டேன். ஸோ இந்த டைம்லேயும் வந்து என்னால் வந்து அதை கண்டுக்க முடியல, ஏன்னா வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, ஒர்க் ஷெடியூல். அண்ட் வந்து நான் ஒரு வெளி இடத்துல இருக்கேன். ஸோ பின்னாடி இருக்கிறது தான் என் தோட்டம், ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் காடு. அதெல்லாம் மாஞ்செடி, தென்னஞ்செடிக்கு நடுவில் சுற்றி வந்து முள்ளு செடிக்கு மட்டும்தான் இருக்குது கைஸ், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வருஷம் க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா மினிமம் வந்து ஒரு 50,000 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டோட்டலாக ஒரு 5 ஏக்கர்ஸ் மேலே இருக்குது. இதே மாதிரி தான் முள் வளர்ந்து தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஏதாவது மாங்காய் வந்து பூ விட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன், இல்லைன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அது இந்த அமௌண்ட் வந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு வேஸ்ட்டான அமௌண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நான் வந்து ஃப்யூச்சரில் எதனா க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தை வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கீங்க, மேபி எத்தனை டைம் வந்து நீங்கள் வந்து ஏர் ஓட்டுறீங்க, அண்டு க்ளீனிங்கெல்லாம் வந்து மந்த்லி பண்ணுறீங்களா, இல்லை வந்து 6 மந்த்ஸ்க்கா, இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸா, இல்லை இயர்லி ஒன்ஸ் பண்ணுறீங்களான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் மேனுவலாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அண்ட் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மேபி டிராக்டர்ஸ் ஆர் ஜேசிபி தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து அதோட காஸ்ட்டும் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ இப்போ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போது அரௌண்ட் 900-800 சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதுக்கு மேலே போவேணாம், ஏன்னா பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வழி கூட இல்லை, அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செடிங்களாக இருக்குது. அதனால் உள்ளே போய் முள்ளுக்கிட்ட கடி வாங்காமல் இருந்தால் நேராக முன்னாடி போயிடலாம், இல்லை முள்ளுக்கிட்ட கடி வாங்கணும்னு நினச்சா முன்னாடி போகலாம், வேண்டாம். ஸோ இது எதனால் நான் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கேன்னா, ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து மாங்காய் வந்து அதோடய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பட் வந்து சேல் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ வந்து 1 kg வந்து 2 rupeesக்கும் 3 rupeesக்கும் வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ வந்து போன வாட்டி நான் வந்து சும்மா அறுவடையே பண்ணல, ஜஸ்ட் ஒரு 10,000க்கு தான் வந்து 5 ஏக்கர்ஸ் தோட்டத்து வெறும் 10,000க்கு தான் நான் கொடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் லாஸ். சப்போஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிருந்துச்சுன்னா அது எனக்கு பெரிய இதாக இருக்கும். ஸோ நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்டும் பண்ணல. ஸோ நேச்சுரலாக வந்து மேங்கோஸை வந்து நான் வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹார்வெஸ்டிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அழுகி போச்சு, அண்ட் வந்து நிறைய விலங்குகள் சாப்பிட்ருச்சு. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு நல்ல காப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய மயில் இருக்குது கைஸ், மயில் பாம்பு எல்லாம் கூட இருக்கும். ஆனால்